ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2020 நெட் எக்ஸாமில் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேட்டிருந்த ஒரு 5 கொஷின்ஸ் தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன கொஷின்ஸுன்றதை வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. Match list 1 with list 2. Topological sort of DAG. Topological sort of DAG is order of V plus E. இது வந்து average case. Average case. Topological sort of DAG இன்றது வந்து average case. Kruskal's MST algorithm இது வந்து worst case. Kruskal's MST algorithm is order of V plus C. ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். அது ஆவரேஜ் கேஸ், இது worst கேஸ். பெல்மன் ஃபோர்ட் சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் இஸ் ஆர்டர் ஆஃப் VE. ஆர்டர் ஆஃப் VE. நெக்ஸ்ட்டு ஃப்ளையர்ட் வார்ஷல்ஸ் ஆல் பேர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் V கியூப். ஸோ நெஸ்டட் லூப்ஸ் 3 நெஸ்டட் லூப்ஸ் இருக்குது இதில். ஆர்டர் ஆஃப் V கியூப். Next question, which of the following is or behavioral testing techniques? Which of the following is or behavioral testing techniques? So first one, option A வந்து equivalence partitioning, graph based testing method, C boundary value analysis, D data flow testing, E loop testing. Choose the correct answer from the options given below. B and D only, option A. Option B, A, B and C only. Option C, D and E only. Option D, A, C and E only. ஸோ பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு தான் இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் டெஸ்டிங் சொல்கிறோம். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கோட இன்னொரு பேர் வந்து பிஹேவியரல் டெஸ்டிங் சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுது இந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தினா இன்ஃபர்மேஷன்லாம் டெஸ்டருக்கு தெரியாது. அதாவது இன்னர் டீட்டெயில்ஸ் எதுவும் டெஸ்டருக்கு தெரியாது. அவங்க டெஸ்டிங் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் 3 டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங், கிராஃப் பேஸ்டு டெஸ்டிங் மெத்தட், பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ். ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்புட் வேல்யூஸை டிவைட் பண்ணுறது. இன்புட் வேல்யூஸை வேலிட் இன்வேலிடாக பிரிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம் பார்ட்டிஷனாக பிரிக்கிறது தான் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் சொல்கிறோம். வேலிட் பார்ட்டிஷன், இன்வேலிட் பார்ட்டிஷன் பிரிக்கிறது தான் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங்கிறது. அடுத்தது கிராஃப் பேஸ்டு டெஸ்டிங் மெத்தட். கிராஃப் பேஸ்டு டெஸ்டிங் மெத்தடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கண்டிஷன்ஸு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் டெஸ்ட் கேஸ் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இன்புட் அவுட்புட் கண்டிஷன்ஸ்லேருந்து டெஸ்ட் கேஸ் ஜென்ரேட் பண்ணுறது கிராஃப் பேஸ்டு டெஸ்டிங் மெத்தட். பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து இன்புட் வேல்யூஸை எடுத்துகிட்டு அதில் இன்சைட் அண்ட் அவுட் சைட் பவுண்ட்ரிஸ் செக் பண்ணுறது. டெஸ்ட்டு டேட்டா கொடுத்து செக் பண்ணுறது தான் வந்து பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ். ஸோ நம்மளுக்கு கொஷினில் எது எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங், கிராஃப் பேஸ்டு டெஸ்டிங் மெத்தட், பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி ஒன்லி. டிஇ பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஒயிட் பாக்ஸில் வர டெஸ்டிங் மெத்தட்ஸ். டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங்கும் லூப் டெஸ்டிங்கும் ஒயிட் பாக்ஸில் வர டெஸ்டிங் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2, பிரான்ச் அண்ட் பவுண்ட். பிரான்ச் அண்ட் பவுண்ட்னா என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கீப்ஸ் ட்ராக் ஆஃப் ஆல் பார்ஷியல் பார்ட்ஸ் விச் கேன் பி எ கேண்டிடேட் ஃபார் ஃபர்தர் எக்ஸ்ப்ளோரேஷன். அடுத்தது ஸ்லீப்பஸ்ட் அசன்ட் ஹில் கிளைம்பிங். Steepest ascent hill climbing, consider all moves from current state and select best move. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு அண்ட் செலக்ட்ஸ் பெஸ்ட் மூவ் அந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்லீப்பஸ்ட் அசன்ட் ஹில் கிளைம்பிங்கில் 3 மெத்தட் இருக்குது. சிம்பிள் ஹில் கிளைம்பிங், அதுக்கப்புறம் ஸ்லீப்பஸ்ட் அசன்ட் ஹில் கிளைம்பிங், ஸ்டொக்காஸ்டிக் ஹில் கிளைம்பிங்னு 3 டைப் இருக்குது. கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன். Constraint satisfaction discovers problem states that satisfy a set of constraints. கொஷின்லேயும் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, ஆன்சர்லேயும் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. மீன்ஸ் எண்ட் அனாலிசிஸ். மீன்ஸ் எண்ட் அனாலிசிஸ்ன்றது டிட்டர்மைன்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரண்ட் எண்ட் அண்ட் கோல் ஸ்டேட். மீன்னாலே நம்ம அதான் கரண்ட் ஸ்டேட்க்கும் கோல் ஸ்டேட்க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் மீன்ஸ் எண்ட் அனாலிசிஸ்ன்றது. நெக்ஸ்ட் கொஷின்,
Which of the following statements with respect to multiprocessor system are true? Multiprocessor systemல எதெல்லாம் ட்ரூன்னு கேட்குறாங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட்டு, multiprocessor system is controlled by one operating system. In multiprocessor system, multiple computers are connected by the means of communication lines. Multiprocessor system is classified as multiple instruction stream and multiple data stream. So, இதில் option A correct, option C true, option B வந்து false statement. Multiprocessor system is controlled by one operating system. ஒரு operating systemனாலே நம்ம என்ன பண்ணலாம், multiprocessor system கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரீம் அண்ட் மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரீமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ அண்ட் சி ஒன்லி. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ அண்ட் சி ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question, which of the following UML diagrams has a static view? ஸோ எந்த UML diagramக்கு static view இருக்குன்னு கேட்குறாங்க. அடுத்தது வந்து collaboration diagram, use case diagram, state chart diagram, activity diagramனு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் எது எந்த கிளாஸிஃபிகேஷனில் வருது அப்படின்றத பார்ப்போம். யூஎம்எல் டயக்ராம். யூஎம்எல் டயக்ராமில் 3 டைப் இருக்குது. ஸ்டாட்டிக், டைனமிக், இம்ப்ளிமெண்டேஷன். யூஎம்எல்ல 3 இருக்குது. ஸ்டாட்டிக், டைனமிக், இம்ப்ளிமெண்டேஷன். ஸ்டாட்டிக்கில் 2 டைப் இருக்குது. யூஸ் கேசஸ், கிளாஸ் டயக்ராம். ஸ்டாட்டிக்கில் யூஸ் கேசஸ், கிளாஸ் டயக்ராம்னு 2 டைப் இருக்குது. டைனமிக்கில் 5 டைப் இருக்குது. ஆப்ஜெக்ட், ஸ்டேட், ஆக்டிவிட்டி, சீக்வன்ஸ், கொலாபரேஷன். நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது ஸ்டாட்டிக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. Which of the following UML diagram has a static view? எதுக்கு static view இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து யூஸ் கேஸ் டயக்ராம் தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி யூஸ் கேஸ் டயக்ராம். மீதி 3ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன், ஸ்டேட் சார்ட் டயக்ராம், ஆக்டிவிட்டி டயக்ராம். இது 3ம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் வியூவில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.